மரம் மரம் நிறைந்த எங்களுடைய மனதில் காடுகளையும் மலைகளையும் நீங்கள் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறீர்கள் ஐயா. நிச்சயம் உங்களோடு நாங்கள் துணை இருப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அம்மா ரேவதி அம்மா அவர்கள் இதோ நம்மிடையே அறப்பொருள் வேளாணகம் இந்த துவக்கப்பள்ளியை குறித்து தன்னுடைய பயணத்தை குறித்து சிறப்புரையாற்ற வருகிறார். அனைவருக்கும் பசுமை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நாளில் நம்ம எல்லாரையும் இங்கே கூட்டி வச்சிட்ருக்கிற பசுமை தீவிரவாதிகளான வனத்துக்குள் திருப்பூர் அவங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நெகட்டிவான தீவிரவாதத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவ்வளவு வைராகியம், இவ்வளவு தீவிரத்தன்மை, பாசிட்டிவான ஒரு தீவிரத்தன்மை அப்படிங்கிறது நாங்கள் முதல் முறையாக பார்த்தது வனத்துக்குள் திருப்பூர். ரொம்ப எங்களை போன்ற போராளிகள் நாங்கள் உலகம் பூரா போய் வேலை செய்கிறோம். இந்தியாவில் மட்டும் நான் ஒரு 700 நிறுவனங்களோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்றுறோம். ஆசிய நாடுகளில் கூட இருக்கக்கூடிய அமெரிக்கா கண்டத்திலேயும் ஐரோப்பா கண்டத்திலையும் இருக்கக்கூடிய உலகளாவிய அமைப்புகள், பருவநிலை மாற்றங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், வேளாண்மைக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்னு நிறைய அமைப்புகளோடு நாங்கள் நேரடியாக களப்பணியாற்றோம். கோயம்புத்தூர் நகரம் தான் எங்களை தயார் பண்ணி கொடுத்துச்சு. இந்த எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பார்க்காத ஒரு வேலை என்னன்னா, எல்லாருமே அர்ப்பணிப்பு உள்ளவங்க தான், எல்லாருமே அந்த வேலைகளை செய்கிறோம். அப்படிப்பட்ட எங்களால் கூட நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, நீங்கள் 6 லட்சம் மரங்களை நட்டதில்லை. இந்த எண்ணிக்கையெல்லாம் பல கோடி மரங்களை நட்டவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த மரங்களை பல இடங்களில் நானே பார்ப்பதுண்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை சில சொற்பொழிவுகள் இருக்கும். நினைவு சொற்பொழிவுங்கிறதுக்காக நாங்கள் வருஷம் ஒரு தடவை அந்த நாளில் போக வேண்டியிருக்கும். போகும்போது எங்களுடைய பசுமை கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மரம் நட சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா போன வருஷம் தோண்டின குழியிலேயே மறுபடியும் நாங்கள் நடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்காக நட்டு கொடுத்துட்டு வருவோம். அதை நட்டதை போன வருஷம் நாங்கள் நட்ட மரம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் நீங்கள் 6 லட்சம் மரங்களுக்கும் விடாமல் டிராக்டரில் கொண்டு போய் தண்ணி ஊற்றி ஜிபிஎஸில் அதை மானிட்டர் பண்ணி அதை உயிரோடு வச்சுருக்கீங்க பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு பணி. இதை நான் ஒரு பசுமை போராளிங்கிற முறையில் ரொம்ப பெருமிதத்தோட நம்ம ஊர்க்காரங்க உலகம் பூரா இப்போ போய் சொன்னேன்னா, உங்களை சந்தித்ததுக்கப்புறம் செப்டம்பரில் தான் எனக்கு தெரியும் திருப்பூரை பற்றி வெளியில் தெரியக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்கள் இந்த தலைமுறை நதியையோ மண்ணையோ எல்லாத்தையும் மாசுபடுத்தி ஒரு பெரிய பொருள் ஈட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் செய்திகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற, திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற உங்கள் எல்லாரும் இவ்வளோ சென்சிட்டிவாக நீங்கள் இருந்து நம்ம ஊர்னு சொல்லி திருப்பூருக்குள்ளே மரம் நடலை, நீங்கள் வனத்துக்குள்ளே திருப்பூரை கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான அர்ப்பணிப்பு, இவ்வளவு பெரிய ஸ்கேலில் இது நடக்கிறது அப்படிங்கிறது மிக 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 நம்ப முடியாத ஒரு செயல். ஆனால் நிஜத்தில் சாதிச்சிருக்கோம். அப்போ தான் எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒரு தைரியம் வந்துச்சு. இவங்க தான் ஒரு சரியான ஒரு குழுவினர் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நாங்கள் எங்களுடைய முதல் பயிற்சி பள்ளி, இது எங்களோட இன்ஸ்டிடியூஷன் எங்களோட இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்னு ஒன்று நாங்கள் உருவாக்கவே இல்லை. ஏன்னா அதோட தரம் இருக்குமா, ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நாளில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்கிறது, அங்கிருந்து இந்த சென்டருக்கு ஒரு உருவாக்கத்தையும் ஒரு நம்பகத்தன்மையும் நாங்கள் ஏற்படுத்திடுவோம். ஆனால் அது நிலச்சி நிற்குமாங்கிற ஒரு ஐயப்பாட்டில் நாங்கள் 2வது ஸ்கூலை ஆரம்பிக்கவே இல்லை. இந்த 15 வருடங்களில் நாங்கள் 4 கோடி மக்களை பயிற்சி வச்சுருக்கோம். இந்த பயிற்சியில் ஒருத்தர்கிட்டையும் நாங்கள் 1 ரூபாய் வாங்கலை. இந்த பயிற்சியை முழுக்க முழுக்க ஒரு சேவையாக தான் செய்கிறோம். பூமாதேவிக்கு செய்யக்கூடிய சேவை நினச்சி 2 பேரும் வேலையை ரிசைன் பண்ணி கிளம்புனோம் கோயம்புத்தூர்லேருந்து. அப்போ தெரியாது எங்களுக்கு இவ்வளோ பெரிய பயணமாக இருக்க போகுதுன்ட்டு. நீங்கள்லாம் வளர்த்து கொடுத்த நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் 23 பேரழிவுகள் வேறு அதில் குறுக்க வந்துடுச்சு. இந்த பயணம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது
வேளாண்மையை மாற்றி அமைக்கணும், விளைநிலங்களை மாற்றி அமைக்கணும், புனரமைக்கணும். இந்த மாதிரி ஒரு உத்வேகத்தோடு தான் நாங்கள் கோவையிலேருந்து கிளம்பினோம். அப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சிகள், இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நாங்கள் செய்யக்குள்ள சிறிய ஒரு வகையில் தான் நாங்கள் இதை திட்டமிட்டிருந்தோம். இப்படி விரிவடைய போகுதுங்கிறது தெரியாது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேயே இந்த வேலையை தொடங்கின புதுசில் நாங்கள் நஞ்சு அந்த விவசாயத்தை பற்றி நேரடியாக போய் பார்த்த அந்த காட்சிகள் வந்து இன்றைக்கும் முதல் நாள் மாதிரி இருக்குது. கடைசியாக நாங்கள் பார்த்து எங்களை ரொம்ப தீவிர அடைய வச்சது என்னென்னா, தாய்ப்பாலை பரிசோதிக்கும் போது அதில் வந்து 10 ppm பாய்சன் இருந்துச்சு. வீரத்தை ஊட்டக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லக்கூடிய, கலப்படமே செய்ய முடியாத குழந்தைகளோட அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலில் வந்து விஷம் கலந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்ற வேளாண்மை. என்னுடைய நண்பர் வந்து மருத்துவர் சிவராமன் அவர்கள் வந்து நிறைய கூட்டங்களில் பேசுவார். உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அவரோட கூட்டங்களுக்கு நான் போகவே மாட்டேன். நிறைய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அவருக்கும் சேர்ந்து நிகழ்ச்சி வரும். என்ன ஒரு காரணத்துக்காக அந்த நிகழ்ச்சிக்கு நான் போக தயங்குவேன், அஞ்சுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வேலை செஞ்சாலும் நாமளும் அடிப்படையில் ஒரு பெண், நானும் ஒரு தாய். எல்லா கூட்டத்திலையும் சிவராமன் தவறாமல் ஒன்று சொல்லுவார். இந்த இடத்துல சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த 11th hour, இந்த காலத்தின் கட்டாயம் கருதி நான் அதை சொல்கிறேன். சிவராமன் தவறாமல் என்ன சொல்வாருன்னா, நமக்கு முன்னாடி ஒரு பெரிய அச்சமூட்டக்கூடிய ஒன்று இருக்குது. இந்த தலைமுறையில் வசிக்கின்ற ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய நாம் ஒரு கொடுமையான அனுபவத்தை எதிர்நோக்கி உள்ளோம். நம்முடைய குழந்தைகளின் மரணத்தை நம்ம கண்ணால் பார்ப்போம்னு சொல்லுவார். ஒரு மீட்டிங்லேயும் சொல்லுவார். கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அந்த மீட்டிங்க்கு அவரோட பேசும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குவேன். இது கேட்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதில் இருக்க ரியாலிட்டி வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். சிவராமுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காசர்கோடில் போய் நாங்கள் வேலை செஞ்சோம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இத்தினூண்டு இருக்கும். 27 வயசாச்சு, 25 வயசாச்சுன்னு சொல்லுவாங்க. மூளை வளர்ச்சி இல்லை, அம்மா அப்பா தெரியாது, நாய்க்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது, வெறும் ஒரு உருவம். அந்த குழந்தைகளை கவனிக்கிறதே அந்த பெண்களுடைய முழு நேர வேலையாக போயிடுச்சு. எல்லாம் படித்தவங்க, விவசாயிகள் கிடையாது அங்கே இருக்கவங்க யாருமே, நம்மளை போல் சிவிலியன்ஸ் அவங்க. ஆனால் அவங்க ஏன் அப்படியாச்சு அவங்களுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, 71லேருந்து அங்கே எண்டோசல்ஃபானை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏரியல் ஸ்ப்ரே பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய முந்திரி காடுகளில் பூச்சிகள் அழிக்கிறோங்கிற பேரில் விஷத்தை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. எண்டோசல்ஃபான்ங்கிறது ஒரு சிஸ்டமிக் பாய்சன். நம்ம ஆரம்பிக்கிற காலத்தில் இருந்த பாய்சன்லாம் ஒவ்வொரு லேபிள் இருக்குது. அது வந்து வெளியில் மட்டும் இருந்தது. நம்ம முன்னோர்கள் 10,000 வருஷம் விவசாயம் பண்ணாங்க. எந்த ஒரு ரசாயனமும் தேவைப்படல. நிறைய பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் போர்களோட மிச்சங்களும் ரசாயனங்களாக மாறி, அதுவும் இந்தியா போல ஒரு பெரிய நாடை ஒரு பெரிய சந்தையாக பார்க்கப்படுது. இதில் ஒவ்வொரு நாளும் பல மெட்ரிக் டன், லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் பாய்சன் வந்து கொட்டப்படுது. இந்தியா தான் வந்து உலகத்திலேயே 2வது லார்ஜஸ்ட் கன்சியூமர் இந்த பாய்சனில். அதனால என்ன ஆயிடுச்சுங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப். நான் ஒரு நாள் பத்தின்டா ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேன் பஞ்சாபில். அன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த ட்ரெயின் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் ஹாஸ்பிட்டலை கனெக்ட் பண்ணுது. அந்த ராத்திரி முழுக்க அங்கே உட்காந்துருந்தது வயதானவங்களோ பெரியவங்களோ இல்லை, சின்ன சின்ன குழந்தைங்க. எல்லாரும் வகை வகையான கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எதிர்காலம்னு ஒன்று அவங்களுக்கு இல்லை. அதை விட அவங்களுடைய துயரம், அவங்க குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, அல்லது எந்த தவறான ஒரு காரியத்தையும் அவங்க செஞ்சிருக்கல, அதுக்கான வயசே இல்லை. அப்போ அவங்களெல்லாம் நோயாளியாக்கிட்டு நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும், என்ன நமக்கு மிச்சம் இருக்க முடியும்? அப்போ எதனால நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்துமே நம்ம இன்னும் அனைத்துமே வந்து நஞ்சாகி போயிடுச்சு. இப்போ யாரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்ன வகையில் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கோம்? உண்மையிலே இதில் லாபம் வந்திருந்தா இன்னைக்கு 8,40,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ரசாயன விவசாயம் ஜெயிக்கக்கூடிய விவசாயமாக இருந்தால் விவசாயத்தை விட்டு 47% பேர் வெளியேறி இருக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு ஏமாற்று. இந்த ஏமாற்றுக்குள்ளே இதுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, 10,000 வருஷ பாரம்பரியத்தை மறந்துட்டோம், இழந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஏன் தேவைப்படுது? எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க தான். நம்ம எல்லாரும் பாரம்பரியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்க.
ஒரு ஸ்கூல் வச்சு கற்றுக்க வேண்டிய அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன பண்ணிட்டோம்னா கடந்த ஒரு 70 ஆண்டுகளாக டெட் எண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதையில் ரொம்ப தூரம் போயிட்டோம். எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் அங்கே மறுவாழ்க்கை இல்லை, திரும்பித்தான் வந்தாகணும். அந்த திரும்பி வரக்கூடிய பயணம் அப்படிங்கிறத விரைவுபடுத்துவதற்காகவும் எளிமைப்படுத்துவதற்காகவும் எல்லோராலும் சீக்கிரமாக பின்பற்றக்கூடியதற்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பள்ளி தேவைப்படுது. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நாங்கள் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இப்போ வெறும் மண்ணாக இருக்குது. இந்த மண்ணில் உயிரோட்டம் கூட இல்லை, ஏன்னா நீண்ட காலமாக இங்கே பயிர் பண்ணப்படலை. நிறைய கல்லும் குப்பைகளுமா இருக்குது. காலையிலேருந்து எல்லாரும் எங்கிட்ட கேட்குறாங்க, கலர் கலராக இருக்கே, இந்த மண்ணில் கூட வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா, எந்த மண்ணுலேயும் எல்லாமும் வரும். இயற்கை அந்த மண்ணு மேலே ஒரு பச்சை ஆடையை போத்தி தான் வச்சுருக்கு. என்னோட கேள்வி கேட்டவருக்கு நான் ஒரு வார்த்தை கேட்டேன், 1 மாதம் நம்ம விட்டுட்டா இங்கே களையெல்லாம் வளருமான்னு கேட்டேன். ஆமாம், விதவிதமாக செடி வளர்ந்துரும், நிலத்தெல்லாம் மூடிடும்னு சொன்னார். அப்போ அந்த களை செடிகளை வளர்த்தக்கூடிய ஒரு சக்தி இங்கே இருக்குதானே. அப்போ அந்த சக்தியை தான் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம், அந்த சக்தியை தான் நம்ம ஆதார சக்தியாக எடுத்துக்கிறோம். அப்போ இங்கேயும் அந்த நிலம் என்னும் தாய் என்ன பண்ணுது, எங்கேயுமே தன் மேலே ஒரு ஆடையை போத்தி வச்சுக்குது. அந்த ஆடை விதவிதமான களை செடிகள். அந்த களை செடிகளை அழிக்கிறோங்கிற பேரில் களைக்கொல்லி அடிக்கிறோம். அமெரிக்காவில் எங்களை முதல் தடவை அழைக்கும் போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனைக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போய் அந்த USDA வாஷிங்டனில் இருக்குது, எல்லா சயின்டிஸ்ட்டும் முக்கியமானவங்களும் வந்திருந்தாங்க. எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு ரொம்ப சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன தீர்வு எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டோம். ஒரு இடத்த கொண்டு போய் காமிச்சாங்க. அந்த களைகளுக்கு அவங்க வச்சிருக்க பேர் சூப்பர் வீட்ஸ், அதாவது அசாதாரணமான களைகள். களைகளுக்கு களைக்கொல்லி அடித்து அடித்து அந்த களைக்கொல்லி என்ன பண்ணுச்சுன்னா 300 மடங்கு வீரியத்தை வளர்த்துக்குச்சு. இப்போ பயிர் பண்ணக்கூடிய செடியை விட உயரமாகவும் ராட்சசத்தனமாகவும் வளருது. சாதாரண விழல் நெல்லில் முளைக்கக்கூடியது கூட கிட்டத்தட்ட 8 அடி உயரம் வளருது, 10 அடி வளருது. ரப்பர் மாதிரி இலைகள், உடைச்சா உடைய மாட்டேங்குது. அந்த களைகளை கட்டுப்படுத்த முடியாமல், மெயின் கிராப்பிங் பண்ண முடியாமல் அங்கேயும் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆடு மாடுகள் எல்லாம் ஷூட் பண்ணி, இந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ் அங்கே கூட நாங்கள் பார்த்தோம். அப்போ இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கான அழிவை நம்மளே ஏற்படுத்திக்கிறதா இருக்குது. அங்கே இன்னொரு யூனிவர்சிட்டியில் கொலராடோவில் எனக்கு ஒரு லெக்சர் இருந்தது. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன செய்தி ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது. 1.45% தான் இப்போ தேன் பூச்சிகள் அங்கே இருக்குது. அதாவது 1.5% தேன் பூச்சிகள் தான் அமெரிக்காவில் இருக்குது. அவ்வளோ பெரிய கண்டத்தில் 98% தேன் பூச்சிகளை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. தேன் பூச்சிகள் இல்லைன்னா என்ன, ஐன்ஸ்டீனை ரொம்ப நம்புகிறாங்க அமெரிக்காவில். அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேன்பூச்சி, கடைசி தேன்பூச்சியும் இறந்து போனதுக்கு பிறகு 4 ஆண்டுகள் தான் மனித குலம் வாடும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே 11th ஹவருக்கு வந்துட்டோம். நாம் உருவாக்கி வச்சிருக்கிற எதுவும் ஒரு பேரழிவுலையோ ஒரு இதுலையோ நிலைக்க போகிறதில்ல. நாங்கள் 23 பேரழிவுகளை பார்க்க ஒரு நாளும் எங்களுக்கு என்னென்னா, இயற்கையை அழித்து நாம் வாழவே முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் படைக்கப்பட்ட அத்தனையும் தனக்கு அளிக்கப்பட்ட பங்கை செஞ்சுக்கிட்டே வருது. வி ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் தான் என்ன பண்ணிட்டோம், இயற்கையை ஒரு எதிரியாக பார்த்து அது கூட போராடி அதை அழித்து ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். கோவையை சேர்ந்தவங்க எங்கிட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு, நீங்கள் ரொம்ப டிசாஸ்டர் ஏரியாலேயே வேலை செய்கிறீங்களே, கோயம்புத்தூர் மாதிரி எதுலேயுமே பாதிக்கப்படாத ஒரு ஊரில் நீங்கள் வாழக்கூடாதா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது புயலும் பிரச்சனையும் நடக்கிற இடத்துல இருக்கீங்களேன்னு. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், கோயம்புத்தூர் சீஸ்மிக் ஜோன் 4ல் இருக்குது. அதாவது எந்த நேரத்துலையும் நிலநடுக்கம் வரக்கூடிய, நிலநடுக்கத்தால் பெரிய அழிவுகளை சந்திக்கக்கூடிய இடத்துல கோயம்புத்தூர் இருக்குது. மொத்தமே 5 தான். 5ஆம் நம்பர் தான் அதிகபட்சம். இப்போ 4ஆம் நம்பரில் நம்ம இருக்கோம். சகோதரர் தோழர் காளிதாஸ் சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பம்பார்ட்மெண்ட் பண்ணி குவாரி அமைச்சு கல்லை வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா நாம் அதை ட்ரிகர் பண்ணிடுவோம். அந்த மாதிரியான மலை இல்லை இது. இந்த மலை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மலை. இந்த மலையில் அந்த வேலைகளை செஞ்சோன்னா கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் நம்ம பெரிய ஆபத்தை தேடிக்குவோம். அப்போ அதை செய்யாமல் நடக்காமல் இருக்கணும்னா நமக்கு புயல் தாக்க போகுதான்னு இல்லை,
வெள்ளம் வரப்போகுதான்னு இல்லை, ஆனால் நிஜமாவே நிலநடுக்க ஆபத்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தியை சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்து இன்னைக்கு இந்த நேரத்தை எடுத்துக்க விரும்பல. ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாக எதுக்காக சொல்கிறோன்னா, நம்முடைய நீர் ஆதாரங்கள் நொய்யலை நம்ம பறி கொடுத்துருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் அந்த மலைகளின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய, மலைகளை நம்பி இருக்கக்கூடிய சமூகமான நமது சமூகம், இந்த கொங்கு மண்டலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழிலெல்லாம் வளர்த்துருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கோம், எவ்வளோ முயற்சிகள் எடுத்து ஒரு முன்னேறிய நகரமாக 27ல் கோவை எப்படி இருந்ததுன்னு நம்ம தோழர் காட்சிப்படுத்தினாரு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நம்ம எல்லாம் கடுமையாக உழைச்சிருக்காங்க. எல்லாரும் தலைமுறையாக நம்முடைய சமூகங்கள் கடுமையாக பணியாற்றியிருக்கோம். ஆனால் 2 வேலையை நம்ம உடனடியாக செய்ய வேண்டியிருக்கு. ஒரு வேலை வந்து நம்முடைய சூழலையும் இயற்கையும் பாதுகாக்க நம்முடைய இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கறது, இந்த ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கிறதுக்காக நம்ம குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்துடாம கூடி நம்ம எல்லாரும் நம்முடைய இயற்கைக்காக, அதுதான் நம்மளுடைய அடையாளம், நம்ம அடையாளத்தை இழந்து வாழ முடியாது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் யார் வசிச்சாங்கன்னு ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அங்கேயும் தமிழர்கள் தான் இருந்தாங்கன்னு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ ஏன் அந்த நாகரிகம் அழிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இயற்கை அழிந்தது, பேரழிவு நடந்தது, அதுக்கப்புறம் பாலைவனம் ஆயிடுச்சு, மக்கள் வசிக்க முடியல. இதுதான் நாகரிகங்களோட முடிவு. ஒவ்வொரு இடத்துலையும் நாகரிகம் முடிஞ்ச கதை என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய நதி போச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை போச்சுன்னா மக்கள் வாழவே முடியாது. தொழிலை எப்போ வேணால் உருவாக்கலாம், நிலையங்களை உருவாக்கலாம், நிறைய உழைக்கும் மக்களை உருவாக்கலாம். ஆனால் இயற்கையை பலி கொடுத்துட்டு அதை உருவாக்கணும் அப்படின்னா அது நிலைக்காதுங்கிறதுனால நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய இதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் முன்னோடியாக இருக்கீங்க. திருப்பூரை சேர்ந்தவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. சாந்தி அம்மாவங்களை நாங்கள் அங்கே பார்க்க போயிருந்தோம். அங்கே பார்த்த ஒரு காட்சி என்னன்னா, அங்கே வந்து ஆட்டிசம் குழந்தைகள், ஆட்டிசம்ங்கிற அந்த நோய்ங்கிறதே நம்ம கேள்விப்படாத ஒன்று. இந்த காலகட்டத்தில் அது மிக அதிகமாக பெருகி போனதுக்கு காரணம் நாம் உண்ணும் உணவும் சூழலில் ஏற்பட்டிருக்கிற இந்த சீர்கேடும் பிறக்கிற குழந்தைங்களை அந்த மாதிரி பிறக்க வைக்குது. எண்டோசல்ஃபானால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இவ்வளவு பெரிய தலை முடியெல்லாம் இப்படி இருக்கும். அது குழந்தைன்னே சொல்ல முடியாது, மனித குழந்தைன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்க போகுது? ஒரு நாள் கடைசி நாள் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக போயிருந்தோம். ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீட்டில் ஒரு குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கு. உள்ளே போய் பார்க்க போகும்போது நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம், அவங்களுக்கு ஏன் துயரத்தை அதிகப்படுத்தணும், வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டாம், நம்ம பார்த்தது தானேன்னு சொன்னோம். இல்லைம்மா நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும், நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும்னு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அந்த குழந்தை தலை பெருசாக அப்போ தான் பிறந்திருக்கு. வினோதமான ஒரு குழந்தைகள், அப்படியே கண் இவ்வளோ பெரிய குழியோட அந்த குழந்தை அங்கே படுத்திருக்கு. அவங்க குடும்பமே சுற்றி உட்காந்துருக்காங்க. அந்த போத்தி இருந்த துண்டை அப்படி நீக்குனாங்க. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய குடல் மற்ற உறுப்புகள் எல்லாமே வெளியிலேயே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. தோலே உருவாகலை. அந்த குடும்பம் கதறல் இருக்கு பாருங்க, இன்னும் என் காதில் இருக்குது. எங்களால் நாங்களே உணர்ச்சி வசப்பட்டு போனோம். இன்னுமே பதில் சொல்ல முடியல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் என்ன தவறு செஞ்சோம்? அங்கே யாரும் விவசாயம்லாம் பண்ணல. டெய்லி ஹெலிகாப்டரில் போய் ஏரியல் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது எண்டோசல்ஃபான். அது பேர் சிஸ்டமிக் பாய்சன், நரம்பு மண்டலத்தை ஊடுருவக்கூடிய ஒரு ரசாயனம். இதை தான் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கேன்சர் ட்ரெயின் சொன்னனே, ஒரு ட்ரெயினுக்கு என்னமோ பேர் வச்சாங்க, அதுக்கு பேர் இன்னைக்கு கேன்சர் ட்ரெயின். யூடியூப்பில் போய் பாருங்கள், பத்தின்டா ஸ்டேஷனில் இருக்க ஓடக்கூடிய ட்ரெயினுக்கு பேர் கேன்சர் ட்ரெயின். அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க. அப்போ உணவு உற்பத்தி பண்ணுறோங்கிற பேரில் கிடைத்திருக்கரிய இந்த மேல் மண், நம்ம பூமி ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை. இருக்கிற ஆப்பிள் மாதிரி ஒரு பூமியை கற்பனை பண்ணிங்கன்னா 3 துண்டு பெருங்கடல், ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் நிலம் இருக்குது. அந்த நிலத்துலேயும் பாலைவனங்கள், பனிமலைகள், கட்டிடங்கள், காங்கிரீட் ஜங்கிள்ஸ் இதெல்லாம் போக மீதி இருக்கிறது இவ்வளோ பங்கு. இந்த பங்குலையும் இருக்கிறது 9 இன்ச்சு டாப் சாயில். அதை இழந்துட்டா நமக்கு வாழ்க்கையே இல்லை. 2 லட்சம் குழந்தைகள் புதுசாக பிறக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். எங்கே போகிறோம்? உணவுக்கு. உணவு பஞ்சம் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ இந்த கஜா புயல் தாக்கப்பட்ட இடங்கள்ல நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தானே ஒரு டிசாஸ்டர் வந்துச்சு கேரளாவில், அதுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டோம், அதுக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே இன்னொன்றாங்கிறாங்க. அது முடியறதுக்குள்ளே ஆந்திராவில் ஒரு புயல் வந்துடுச்சு, அது முடியறதுக்குள்ளே பிலிப்பைன்ஸில், தாய்லாந்தில். இப்போ யார்கிட்ட யார் உதவி கேட்க போகிறோன்னு தெரியாத அளவுக்கு இந்த பேரழிவுகளும் குற்றங்களும் அதிகரிச்சுட்டு வருது. பூமி வந்து திணறி போகுது நாம் செஞ்ச அத்தனை காரியங்கள்னாலேயும். நிலாவில் போய் ஒரு விதையை போட்டாங்களாம் முந்தின நாள், நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு பருத்தி முளைச்சிருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் நியூஸ் யாராவது பார்த்தீங்களா? அந்த முளைச்ச பருத்தி
வெறும் 16 மணி நேரம் தான் உயிரோடு இருந்திருக்கு. அத்தனை விதை போட்டாங்க, அதில் 5 விதை தான் முளைச்சிது. அந்த 5 விதையும் 16 மணி நேரத்துக்கு அப்புறம் உயிரிழந்துருச்சு. அப்போது இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய வாழும் நிலம், உயிர் உள்ள ஒரு நிலங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது, நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. விவசாயிகளாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் இவ்வளவு சிறப்புமிக்க பூமியோட ஒரு துண்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒப்படைக்கப்பட்ட நிலத்தை நாம் யார்கிட்ட திருப்பி பத்திரமா ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னா அடுத்த தலைமுறைக்கு. நாம் சேர்த்து வச்ச சொத்துக்களும் பணங்களும் அது போதுமா அவங்களுக்கு? அவங்களுடைய உணவு என்னவா இருக்கும்? அவங்களுடைய வாழ்நாளை எப்படி அதை நீட்டிக்க வைக்கும்? அவங்க எப்படி ஆரோக்கியமாக வாழ்வாங்க? அவங்க சந்ததிகள் இந்த எண்டோசல்ஃபான் குழந்தைங்களை போல இல்லாமல் அம்மா நடத்துகிறாங்க ஆட்டிசம் ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் ஒரு டீச்சர் போட்டிருக்காங்க. 300 குழந்தைங்கள், 300 டீச்சர். யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம், நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோத்தையும் அவங்களே பண்ணுறாங்க. அந்த தாய்மார்களை வெளியில் வந்து நான் பார்த்தேன். அவங்கள இப்போ கையை பிடிச்சி விட்டேன், நானும் கண்ணீர் விட்டேன், அவங்களும் கண்ணீர் விட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விதி விதிக்கப்பட்டிருந்தா கூட கிடைச்ச ஒரே ஒரு நல்ல ஒரு பெரிய அருமையான வாய்ப்பு என்னன்னா, அதிர்ஷ்டம் என்னன்னா, அந்த அம்மா இருக்கக்கூடிய ஊரில் நாங்களும் இருக்கோம். அதனால எங்கள் குழந்தைங்களை காலையில் அங்கே கொண்டு விட்டுட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க அந்த 300 குழந்தைங்களோட பேரண்ட்ஸும். அவங்களுக்கு அவங்க அந்த குழந்தைங்களால எதுவுமே செய்ய முடியாது, பேச முடியாது, பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமையை கண்டுபிடிக்கணும்னா 2 குழந்தைக்கு ஒரு டீச்சர் போட்டால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒரு குழந்தைய புரிஞ்சிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அப்படி புரிஞ்சு அந்த குழந்தையோட தனித்திறமையை உருவாக்கி ஒரு குழந்தை மியூசிக் வாசிக்குது, வேற எதுவுமே தெரியாத, உலகத்தை பற்றி உணர முடியாத அந்த குழந்தை அப்பேற்பட்ட அற்புத இசை மேதையாக இருக்குது. அம்மா ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு கீபோர்டு அந்த ஒரு குழந்தைக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக கண்ணை கட்டிட்டா கூட அவன் வாசிக்கிறான். அவனுக்கு எதுவுமே கண்ணால் நம்பர் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆட்டிசம் குழந்தை. அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டெடிகேட்டட் டீச்சர் அங்கே இருக்காங்க. இவ்வளோத்துக்கு மேலே அவங்க என்ன வருத்தமாக சொன்னாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது நாங்கள் 30 குழந்தைகள் ஆரம்பித்தோம், இன்றைக்கி 300 குழந்தையானது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, பரவிக்கிட்டே இருக்குது, நிறைய பேருக்கு இது பாதிப்பு வருது. அப்போ இன்னும் எத்தனை குழந்தைங்கள நம்ம உருவாக்க போகிறோம்? இது எங்களுக்கு கவலையாக இருக்குது. எங்கள் சென்டருக்கு நாங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் கூட இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காமல் இருக்கணுங்கிறத தான் நாங்கள் வேண்டிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்கள், நம்ம வருங்கால தலைமுறை எந்த தலைமுறையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பயிற்சி பள்ளி எதுக்காகன்னா